ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வீட்டோட மகாராணி என்னோட மனைவியாக மட்டும்தான் இருக்கணும், என்னோட தாய்க்குலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு. இதுக்காக எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அதனால் வர பிரச்சனை தாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எப்படியும் நம்ம சூர்யா சார் நந்தினியை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துடுறாரு. வந்ததுமே நம்ம அந்த வீட்டிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அருணாச்சலையா மட்டும்தான். மாதவி சுரேகாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் அது அவங்களோட சுயநலத்துக்காக சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நந்தினி இருந்தால் மட்டும்தான் இவங்க எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம நந்தினியை ஒரு வேலைக்காரியை தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட மருமகள் நினச்சி சந்தோஷப்படவே இல்லை. அப்போதான் அருணாச்சலையா ஒன்று சொல்கிறாரு, இதுக்கு மேலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, சூர்யா கண்டிப்பாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சூர்யா சார் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது அவ இல்லை, நீங்கள் தான் போகணும், நானும் போனா போட்டுன்னு விட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா சூர்யா சொல்கிற, என்னென்னமோ சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் டாடி, இவங்க பண்ண வேலை தெரியுமா, நந்தினி போலீஸில் அடைச்சதுக்கு காரணம் தோப்புக்காரனை இல்லை, தோப்புக்காரனுக்கு ஃபோன் போட்டு பேசின இவங்க தான் டாடி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா என்னென்னமோ சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நான் உடனே வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நான் அவனை அடித்து எல்லா உண்மையுமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் அடி தாங்க முடியாமல் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இந்த மாதிரி நான் மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் அவளை ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அருணாச்சலுக்கு கோவம் வந்துடுது. சுந்தரவல்லி, நீ இவ்வளோ கேவலமான வேலையை கூட பார்ப்பேன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது, நான் உன்னை இத்தனை வருஷத்தில் புரிஞ்சிக்காததை இந்த கொஞ்சம் மாதமாக நான் உன்னை வந்து என்னென்னவோ நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஏன் சுந்தரவல்லி இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உடனே சுந்தரவல்லிக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ஏன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு. உடனே அப்போ அருணாச்சலையா சொல்கிறாரு, இதுக்கு மேலே வந்துட்டு நந்தினி தான் இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே மாதவிக்கு சுரேகாவுக்கு புகை விட்டுருச்சு. என்னடா இது, இவ இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளையே வந்து மகாராணி ஆக்கிட்டா இவ அவ்வளோதான், தலைக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம். சுந்தரவல்லி, சரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தாராளமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம், உன்னை யாரும் இங்கே பிடிச்சி வச்சே இல்லை, இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து அருணாச்சலையா, இருறா, இது ஒரு வாட்டி மட்டும் லாஸ்ட்டு சான்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு மேலே எதனா ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா நானே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி அருணாச்சலையா சொல்ல, சரி டாடி, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன் டாடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சுந்தரவல்லியும் வந்து வேறு வழியே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதோட சுந்தரவல்லி முடிக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.